எதிரா வந்தது எதை கொண்டு வந்து நீ கொண்டு போறது? எப்படி அம்மனமா பிறந்தாயோ அதே அம்மனமா தான் திரும்பி போறோம். அதுக்குள்ள என்ன சவுடால டூண்டு வரப்பு கடிச்சுக்கிறேன். அப்பா அது என்ன பங்களா விட கட்ட போறோம், நடந்து வர பாதை. அதுக்கு இவன் 5 லட்சம் ரூபா, அவன் 5 லட்சம் ரூபா கோர்ட்ல செலவு விட்டு 2 நாளைக்கு தெருவில் இருக்கிறேன். வீடு இல்லாம விட்டு கொடுத்து போனா என்ன கெட்டு போகுது? அதைத்தான் பெரியவன் சொன்னான், ஊரும் சொந்தம் இல்லை, உறவும் சொந்தம் இல்லை, பேரும் சொந்தம் இல்லைடாங்க. தவறு தவறு. என்ன தவறு? நான் சொல்ற தவறா? பேரு சொந்த பேர் தானுங்க. எது சொந்த பேரு? ஹரிஹரன் உங்க பேர். ஆமா என் பேர் தான். சொந்த பேர் தானே? தொர்ராஜ் உங்க பேர் தானே? ஆமா என் பேர். சொந்தம் தான் அது. ஆமா வாடகை கட்டவில்லை. அண்ணன் உங்க பேரு உதயகுமார், சொந்த பேர் தான். தம்பி உங்க பேரு பிரகாசா, பிரகாசமா இருக்கு உங்களுக்கு. தம்பி உங்க பேர் தர்மலிங்கமா, ஒரு டீ வாங்கி தர மாட்டேன், ஆனா பேர் தர்மலிங்க. இது இயற்கை, ஆனா சொந்த பேர் தான். ஆனா இதை ஏன் நான் சொந்தம் இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் இருக்கு. தொர்ராஜு என்னங்க சாமி அப்படின்னு உங்களை நான் கூப்பிடலாம், ஹரிஹரன் அப்படின்னு நீங்க என்னைய கூப்பிடலாம். ஆமா, என் பேரை சொல்லி நானே கூப்பிட முடியுமா? அப்புறம் என்ன மைந்துக்குது சொந்த பேரு? என் பேரை நானே கூப்பிட்டுக்க முடியலையே, அப்புறம் என்ன இது சொந்தம்னு கேட்கிறேன். அதைத்தான் சொன்னா, பொண்டாட்டி சொந்தம் இல்ல. தப்பு. என்ன எதை சொன்னாலும் தப்பு தப்பு. சொந்த வந்த கூடி ஐயன் தாலி எடுத்து கொடுக்க நல்ல நேரம் பார்த்து நம்ம தாலி எடுத்தா நமக்கு தானே சொந்த பொண்டாட்டி. நம்ம தாலி என்ன 2 பேருமே கட்டி ஒரே முடியாது. பொண்டாட்டி தாலி எடுத்தா நம்ம சொந்தம். அப்படித்தான் நம்ம நினைச்சுக்கிறோம். அது சொந்தம் இல்ல. பொம்பளை சொல்லுவா, ஐயோ என் சீமையா என் சாமியாம்பா, நீ செத்தா நான் உடங்கட்ட ஏறுறேன்பா, மசில்ல ஏறுவா உடங்கட்ட, முச்சந்தி வரைக்கும் வருவா. அப்படின்னு ஒரு 3/4 ஓட்டு மயிர் வச்சு வீட்டுக்கு வந்துடும். மறுநாள் 100 நாள் வேலைக்கு போயிடுவான். முகாவுக்கு வழி போடுவேன். பெத்த பிள்ளை இருக்கானே அவன் நமக்கு சொந்தம் கிடையாது. தப்பு. இது எதுக்காக சரிங்கிற நீ? நம்ம இதுக்கு பிறந்தவன், நம்ம இதுக்கா? நம்ம இதுக்குன்னு நம்ம ரத்தத்துக்கு பிறந்தவன். அப்ப ரத்தத்தை பக்கம் மூத்தம் வருவாங்க. அவன் நமக்கு சொந்தமா? புள்ள புள்ள கப்பன மாதிரி உண்டுமா? என்னைய படிக்க வச்சா, வேலை வாங்கி கொடுத்தா, வண்டி வாங்கி கொடுத்தா, அங்கதான் சொல்லுவேன். அந்த நாய் கூட வருமா? சுடுகாடு வரைக்கும் வருவேன். நான் வந்து கொள்ளையை வச்சுக்கிட்டு ஒரு முட்டையை போட்டு நேரா ஒயின் ஷாப் போயிருவேன். சுக்கத்தை அங்கதான் கொண்டாடுறாங்களா ஒயின் ஷாப்ல. அதைத்தான் கூட வருவது எது? 2 செய்த பாவம் புண்ணியம். பாவமும் புண்ணியமும் நம்ம மூட்டை கட்டி தலையில வச்சா கொண்டு வரோம். பாவம் புண்ணியம்னு எங்க இருக்கு? சொர்க்கம் நரகம் தானே, அது எங்க இருக்கு தெரியுமா? அது மேல இருக்குங்க. கொட்டைக்கு மேலையா? கொட்டைக்கு மேல இல்ல, மேலோகத்துல இருக்கு. மேலோகத்துலயா? நீ போயிருக்கியா? நான் போனது இல்ல. போயிட்டு வரேன். வேணாம் வேணாம் இல்ல போயிட்டு வா, சும்மா போயிட்டு பரவாயில்ல இருக்கட்டும், வேணாம். இல்ல சும்மா போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். என்ன ஊட்டி கொடைக்கானலா போயிட்டு வர்றதுக்கு? போனா திரும்பி வர முடியாதுங்க. போனா திரும்பி வர முடியாது. போனவன் திரும்பினதில்லை இல்ல. அப்புறம் மேல சொர்க்கம் இருக்குன்னு எந்த வெண்ணே சொன்னான்? எங்க ஐயா சொன்ன தப்பு பொய்யா? அப்ப ஐயா போனவர் திரும்பினாரா? ஆஹா, வரல இல்ல. அப்ப அவருக்கு யாரு சொன்னாரு? அவங்க ஐயா சொன்ன பொய்யா? அப்ப அவங்க ஐயா போனவர் திரும்பினாரா? வரல இல்ல. அப்புறம் அந்த ஐயா எவன் சொன்னது? அவங்க ஐயா சொன்னார்ல. எந்த பொய்யா சொன்னாரு? எந்த போனவரும் திரும்பல, யாரும் வரல. பூரா பிராடு பண்ணிருக்காங்க. கேட்டு போய் நம்மளை ஏமாத்திருக்காங்க. சொர்க்கமும் நரகமும் இங்கேதான் இருக்கு. இங்க அம்மா பூமியிலயா? ஒருத்தர் செத்து தூக்கிட்டு போகும்போது 4 பேர் நின்று பேசாம பார்த்துருக்கீங்க. எப்பா யாருப்பா செத்தது? அடே நம்ம ராமசாமி ஐயா, நல்லவட பாரு, இன்னும் கொஞ்ச காலத்துக்கு இருந்தாங்க அந்த ஊருக்கு நல்லது செஞ்சிருக்கா, ரோட போட்டிருக்கா, கட்டிட்டு இருக்காப்பா, சரி போட்டோம் அப்படின்னா அவனுக்கு சொர்க்கம். யார் செத்து? ராமசாமி. அவனா தொலைட்டு சாக வேண்டிய ஆளுக்காங்க, கொள்ள குடும்பத்தை எடுத்திருக்காங்க, எப்பவே போயிருக்கணும், போட்டோம் அப்படின்னா அவனுக்கு கன்ஃபார்ம்டா நரகம். சொர்க்க நரகத்துக்கு விளக்கம் தெரியாம இருந்தான். தெரிஞ்சுட்டேன், அருமையான விளக்கம் தெரிஞ்சுட்டேன். அது மொத்தம் ராமசாமின்னு யாரு பேர் வச்சிருக்காரோ உரம். நீ பேர் எடுத்து தெருவில் ஐயா, தயவு செய்து யார் ராமசாமி பேர் இருந்தா கோச்சுக்கிறார், ரொம்ப உத்தமம் ஐயா. இனிமேல் அடுத்த மேடை இருந்து நான் என் பேரையே சொல்லிக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல விடுறா இல்லையா நீ? கொப்பா ராமசாமியா? ஆமா, அதனாலதான் ஊர்ல கொடுத்து விட்டியா நீ? இருக்கட்டும், பரவாயில்லை. ஏதோ ஒரு சத்தம், நாராயணா எனும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற